ஃப்ரெண்ட்ஸ், ஓசூரில் வந்து பஸ் ஸ்டாண்ட் பிரிட்ஜ் வந்து வேலை செய்யறதுனால பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வழியாக பிரிட்ஜுக்கு கீழே பஸ் ஸ்டாண்டுக்கு கீழே சர்வீஸ் ரோட்டில் விடுறதுனால பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாகுது. இதுக்கு வந்து நம்ம ஓசூர் ரிங் ரோடு வழியா சுற்றி போகலாம். எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கிருஷ்ணகிரி டு பெங்களூர் போகிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பத்தலப்பள்ளி மார்க்கெட் வந்து நம்ம சீதாராம் மேடு லெஃப்ட் எடுத்தீங்கன்னாக்கா, இஎஸ்ஐ ரிங் ரோடு வழியாக பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே வந்து அசோக் பில்லர் போய் அசோக் பில்லர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு, எங்கேயும் ரைட் லெஃப்ட் திரும்பக்கூடாது. ஒரே ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னாக்கா, நம்ம பழைய ஒசூர் ஆர்டிஓ ஆஃபீஸு சிப்காட்டன் வந்து உங்களுக்கு கலந்து விட்ரும். அங்கே வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னாக்கா, அப்படியே நம்ம பெங்களூர் போயிடலாம். அதே மாதிரி காலையில் 8 to 10 இந்த டைமுக்கு யாரும் கிராஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும், ஓகேங்களா? ஏன்னா இந்த டைம் டிராஃபிக் அதிகமாகுது. அதே மாதிரி சாயந்தரம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5:30லேருந்து நைட்டு ஒரு 7:30 8 மணி வரைக்கும் டிராஃபிக் அதிகமாகுது. இந்த டைமிங் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வாங்க. ஒன்று இந்த டைமுக்கு முன்னாடி வாங்க, இல்லைனாக்கா நான் சொன்ன டைமுக்கு பின்னாடி வாங்க, ஓகேங்களா? இந்த ரூட்டில் போனீங்கன்னாக்கா ஈஸியாக போயிடலாம், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் சேலம், மதுரை இந்த பக்கம்ந்து வர்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தருமபுரியிலேருந்து லெஃப்ட் எடுத்து ராயக்கோட்டிலேருந்து ஓசூர் வந்து அசோக் பில்லர் ரவுண்டானாவில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னாக்கா, அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் வந்து ஒசூர் சிப்காட்டன் வந்து உங்களுக்கு கலந்து விட்ரும், ஓகேங்களா? இந்த ரூட்டில் வாங்க, ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.